அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல பார்ட் 2 செஷன் இன்னைக்கு பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 26 வகுப்புகள் முடிச்சு இன்னைக்கு 27வது வகுப்பு செட் நெட் இங்கிலீஷ்ல. டியர் ஃபிரெண்ட்ஸ், உங்களுடைய டவுட்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க. ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் மூலமாவும் கேட்குறீங்க. அதையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டைம் இருக்கும்போது உங்களுக்கு கிளியர் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். ஸோ எந்த டவுட்னாலும் அப்படியே அந்த வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமா நீங்க கேட்டுக்கங்க. நான் எப்போ வந்து வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு பார்க்குறேனோ, அந்த டைம்ல நான் உங்களுக்கு வந்து டவுட்ட கிளியர் பண்ணி விட்டுர்றேன். சரி, அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நேத்து டவுட்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டீட்டெயில் சம்மரி குடுங்க. ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இந்தியன் ரைட்டிங் பொறுத்தவரைக்கும் அப்படின்னு கேட்கிறீங்க. ஸோ இந்தியன் ரைட்டிங் பொறுத்தவரைக்கும் சம்மரி கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா டீட்டெயில்டா சம்மரீஸ் போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு நாவலும், டிராமாஸும் ஈவன் போயம் கூட ரொம்ப அழகா இருக்கும். ஆனா, அதுக்கான டைம் நம்மகிட்ட இப்ப இல்ல. சரிங்களா? நீங்க ஒரு 6 மாச கோர்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயில்டா எல்லாத்துக்கும் சம்மரி சொல்லி சொல்லி போக முடியும். நமக்கு இருக்கிறதே இன்னும் 1 மாசம். இந்த 1 மாசத்துல நம்ம சிலபஸ் எல்லாத்தையும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இல்லையே சார், நான் கண்டிப்பா இந்த வருஷம் வந்து செட்ட அடிச்சே தீரணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படிங்க. அது மட்டும் தான் நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன். வேற எந்த மாயாஜால மந்திரமும் நம்மகிட்ட கிடையாது. நீங்க படிப்பதற்கான நேரத்தை அதிகரித்துக் கொள்ளாமல், நீங்க வந்து எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. நம்ம வந்து 2 மாசமா அப்படியே தள்ளி, தள்ளி, தள்ளி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 27 வகுப்பு நம்மளே போட்டுட்டோம். அப்போ ஒரு 1 1/2, 2 மாசம் நம்மளே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் நானும். அ ஆனா, இன்றைக்கு வந்துவிட்டு ஒரு 10 நாள் தான் சார் நான் ஆரம்பிச்சது. நான் செட்ட முடிக்கணும் அப்படின்னு நிக்கக்கூடியவங்களுக்கு ஒரே வழி இதுதான். நீங்க உங்களாலயும் முடிக்க முடியும். ஆனா, ஒரு நாளைக்கு நீங்க 15 மணி நேரம் படிக்கணும். நாம வந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம் படிங்கன்னு சொல்றோம். ஆனா, நீங்க 15 மணி நேரம் படிச்சா மட்டும் தான், உங்களுக்கு இந்த தடவ செட் அப்படிங்கிறது கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? வேற எந்த ஒரு வித்தைகளும் கிடையாது. இந்த செட் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும். படித்தால் பாஸ் பண்ணலாம். ஓகே. பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் 2க்குமே சேர்த்து படிங்க. இந்தியன் ரைட்டிங் பொறுத்தவரைக்கும் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம நேத்து பார்ட் 1, பார்ட் 2 இன்னைக்கு பார்க்குறோம். பார்ட் 3 நாளைக்கு. சரிங்களா? பார்ட் 3 யோட நான் இந்தியன் ரைட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிருவேன். அ நம்ம நேத்து பிளான் பண்ணபடியே நம்ம பிரிட்டிஷ் லிட்டரேச்சர ஒரு பாஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்தியன் ரைட்டிங்கையும் நான் பார்ட் 3 யோட பாஸ் பண்ணிருவேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச முக்கியமான ரைட்டர்ஸ் எல்லாம் உங்க கையில கொண்டு சேர்க்கிறதுக்கான முயற்சிய பண்றேன். பார்ட் 3லயும். இன்னைக்கும் கொஞ்சம் முக்கியமான ரைட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனா, ஒவ்வொரு இதையும் டீட்டெயில்டா கொண்டு போக நம்ம வேற விஷயங்கள விட்டுட்டே இருப்போம். நேத்து சொன்ன மாரி மீதி இருக்கக்கூடிய 6 யூனிட்ஸ். சரிங்களா? மொத்தம் 6 யூனிட்ஸ் நம்ம எய்ம் பண்ணியிருக்கிறோம். இனி வரக்கூடிய 1 மாத காலத்துல நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு. லாங்குவேஜ் அண்ட் லிங்குயிஸ்டிக்ஸ், ரிசர்ச் மெத்தட்ஸ், தியரி, கிரிட்டிசிசம் அந்த மாரி யூனிட்ஸ. அத வந்து முடிக்கிறதுக்கான முயற்சிய அடுத்த கிளாஸஸ்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸ்ட்ரெய்ட் அவே கிளாஸ்க்கு. முல்க்ராஜ் ஆனந்த். 1905 டூ 2004 ஒரு மாடர்ன் ரைட்டரா நம்ம பார்க்குறோம். இந்தியன் ரைட்டர். நோட்டபிள் ஃபார் ஹிஸ் டிபிக்ஷன் ஆஃப் த லைஃப்ஸ் ஆஃப் த பூரர் காஸ்ட் இன் ட்ரெடிஷனல் இந்தியன் சொசைட்டி. அதாவது இந்தியா அப்படின்னாலே வறுமைக்குரிய நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த முல்க்ராஜ் ஆனந்த் பார்த்தீங்கன்னா, அந்த வறுமைய அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கக்கூடிய அளவுல அவருடைய ஒர்க்ஸ் இருக்கும். நேத்துக்கு முல்க்ராஜ் ஆனந்த நம்ம பத்தி பேசணும் இல்லைங்களா? இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல முல்க்ராஜ் ஆனந்த பத்தி நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசினேன். அதே கான்செப்ட்ல தான் இன்னைக்கும் பேசுறோம். சரிங்களா? முல்க்ராஜ் ஆனந்த் இந்திய சமூகத்தை அப்படியே தன்னுடைய ஒர்க்குகள்ல வெட்ட வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய ஒரு நபர். நோட்டபிள் ஃபார் இன்கார்ப்பரேட்டிங் பஞ்சாபி அண்ட் ஹிந்துஸ்தானி இடியம்ஸ் இன்டூ இங்கிலீஷ். அதாவது அவங்கவங்க மொழிகள்ல ரீஜனல் ரைட்டர்ஸ் அவங்கவங்க மொழிகள்ல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள இங்கிலீஷ்ல கொண்டு வந்து காமிப்பாங்க இந்தியன் ரைட்டர்ஸ். இப்ப தமிழ் ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வட்டார வழக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் நமக்கு. நீங்க வந்து திருநெல்வேலிக்காரங்களா, அவங்களுக்கு ஒரு வட்டார வழக்கு இருக்கும். மதுரைக்காரங்களுக்கு ஒரு வட்டார வழக்கு இருக்கும். கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க ஊரு. கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வட்டார வழக்கு. 4, 5 வட்டார வழக்குகள் நம்ம மாவட்டத்திலே இருக்குது. ஸோ இப்படி அத வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதே டேஸ்ட் கிடைக்குமா அப்படின்னா இல்ல. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தலித் லிட்டரேச்சர்ல ஒரு ஒர்க் இருக்குது. படிச்சு பாருங்க. கருக்கு பை பாமா. சரிங்களா? தமிழில் வெளிவந்த முதல் தலித் நாவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது வந்து இருக்கு. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆயி ரீஜனல் லிட்டரேச்சர்ல நமக்கு பிரிஸ்கிரைப்டே பண்ணியிருக்காங்க நெறைய இடத்துல. கருக்கு பை பாமா. தலித் லிட்டரேச்சர்ல முக்கியமான ஒரு ஒர்க்கு. இப்ப ரொம்ப ஃபேமஸான ரைட்டரும் அவங்க கூட. பாமா. ரைட். கொஞ்சம் படிங்க. ரைட். இங்க பாருங்க. அந்த வகையில பாருங்க. ஹி இஸ் நோட்டபிள் ஃபார் இன்கார்ப்பரேட்டிங் பஞ்சாபி அண்ட் ஹிந்துஸ்தானி இடியம்ஸ். பஞ்சாபில, ஹிந்துஸ்தானில இருக்கக்கூடிய இடியம்ஸ்னா என்ன சொல்லுவோம் நாம? அ இங்கிலீஷ் ரொம்ப கத்துக்கணுமா? ஃப்ரேசல் வெர்ப்ஸ் படிங்க. ஃப்ரேசஸ் படிங்க, இடியம்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இடியம்ஸ் ஒண்ண சொல்லி இன்னொன்னு புரிய வைக்கிறது. ஓகே. தமிழ்ல இதுக்கு எக்ஸாக்ட்டான டிரான்ஸ்லேஷன் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கம்மா. இடியம்ஸ் அப்படிங்கிறதுக்கு சரியான மொழி மாற்றம் தமிழ்ல சொல்லுங்க.
பாருங்க, கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து போட்டிருக்கேன். இடியம்ஸ்னா என்ன? இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இடியம்ஸ். கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக். பூனை பேக்ல இருந்து வெளியே வந்துச்சு. அர்த்தம் அதுதான். டைரக்ட் மீனிங். ஆனா பாருங்க, அதுக்கு உண்மையான மீனிங், அதாவது ஒரு ரகசியம் வச்சிருந்தான். இந்த ரகசியம் லீக் ஆயிடுச்சு. ஓவர் தி மூன், நிலாக்கு மேல அ மிகுதியான மகிழ்ச்சி. அதுக்கு மீனிங். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். அதாவது தண்ணீல இருந்து வெளியே வந்துருச்சுதான் மீனு. பிறருடன் அனுசரிக்காத நபர். அதாவது ஒத்துப்போகாத ஒரு ஆளு. பட்டர்ஃப்ளைஸ் இன் தி ஸ்டொமக். எலிஃபண்ட் இன் தி ரூம். நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, தமிழ்ல எக்ஸாக்ட்டா இடியம்ஸ் சொல்லணும்னா, மதில் மேல் பூனை. உண்மையில அர்த்தம் என்னது? மதிலுக்கு மேல பூனை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா உள்ளார்ந்த அர்த்தம் என்னது? அங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. நடுவாக்குல இருக்கா. செட் எழுதவா, பிஜிடிஆர்பி எழுதவா, இல்ல பாலிடிஆர்பி எழுதவா அப்படின்னு நிக்கிறான். ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு வடிவேலு சொல்லுவார் பார்த்தீங்களா, "நீ ஆணியே புடுங்க வேண்டாம்." இட்ஸ் ஆல்சோ அன் இடியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சார் இது இடியம்னா, ஆணியே புடுங்க வேண்டாம் அப்படின்னா, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம்ப்பா. அமைதியா இரு. அதான் அதுக்கு அர்த்தம். ஃபைன். இது மெயின் நாவல். ஓகே. முல்க்ராஜ் ஆனந்தனுடைய மெயின் நாவல் அன்டச்சபிள். நேத்து இதுக்கு ஆன்ஸர் பண்ணியிருந்தீங்க. வெரி குட். தேங்க் யூ. அ அன்டச்சபிள் 1935 ரொம்ப முக்கியமானது. தயவு செய்து இதனுடைய சம்மரி படிங்க. அன்டச்சபிள். அன்டச்சபிள்னு சொன்னாலே அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? காந்திஜியினுடைய வார்த்தை. காந்திஜியினுடைய ஃபாலோவர்ஸா தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஒரு எக்ஸ்போஸ் ஆஃப் த டே டு டே லைஃப் ஆஃப் அ மெம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் அன்டச்சபிள் காஸ்ட். இந்தியாவுல மார்ஜினலைஸ்டா இருக்கக்கூடிய, இல்ல வந்து சமூகத்துல வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கைய பத்தி இது சொல்லுது. இவரு இந்த இடியம்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால இவரை இந்தியாவினுடைய சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் யூரோப்ல, இங்கிலீஷ்ல ரொம்ப பெருமையா இடியம்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதுல ரொம்ப பெருமையான ஒரு ஆள். ஓகே, ஃபைன். சார்ல்ஸ் டிக்கன்ஸ். இனி தான் பார்க்க போறோம். விக்டோரியன் டைம்ல நம்ம பார்ப்போம். இல்ல ரொமான்டிக் ரிவைவல்னுடைய எண்டுல நம்ம பார்ப்போம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ. முல்க்ராஜ் ஆனந்த் இஸ் ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் ஆஃப் இண்டோ அமெரிக்கன் ஃபிக்ஷன். அதாவது இந்தியாவில் பிறந்து அமெரிக்கால வாழக்கூடிய ரைட்டர்ஸ்ல நாவல் எழுதக்கூடியவர்ல இவர் ஒரு ஆள். அவர் கூட வேற யாரெல்லாம் இருக்கா? நாராயண், அஹ்மது அலி, ராஜாராவ். இன்னைக்கு ராஜாராவ் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். இல்லன்னா நாளைக்கு. ரைட். த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அன்டச்சபிள். அவருடைய முக்கியமான மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னோம். அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதுனது யாருன்னு பாருங்க. இ.எம். ஃபாஸ்டர். ஓகே, வேர்ல்ட் லிட்டரேச்சர் பார்க்கும்போது இ.எம். ஃபாஸ்டர் பார்த்துருவோம். இ.எம். ஃபாஸ்டர் தான் அன்டச்சபிளுக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கிறாரு. அண்ட் முல்க்ராஜ் ஆனந்த் ஸ்பெண்ட் ஹால்ஃப் ஆஃப் ஹிஸ் லைஃப் இன் லண்டன், ஹால்ஃப் இன் இந்தியா அண்ட் அமெரிக்கால இருக்கு. ரைட். ஜார்ஜ் ஆர்வெல், a fine English writer, penned a favorable review of ஆனந்த். ஆனந்த பத்தி ஒரு ரிவ்யூ எழுதுறாரு 1942ல. 1942 நாவல் த ஸ்வார்ட் அண்ட் த சிக்கிள். அதுக்கு ஒரு ரிவ்யூ எழுதி விட்டுறாரு. முல்க்ராஜ் ஆனந்த் ரிட்டர்ன் டு இந்தியா இன் த இயர் 1946. அவருடைய ஒரு மேகசின் பாருங்க, மார்க். 1946ல வெளிவரக்கூடியது ஒரு மேகசின். 1946ல வெளிவரக்கூடிய ஒரு மேகசின் மார்க். முல்க்ராஜ் ஆனந்த் இஸ் கால்ட் as Zola or Balzac of India. The Zola, Balzac 2 பேரும் ஒவ்வொரு எழுத்தாளர்கள். ஓகேங்களா? பிரெஞ்சு நாட்டை சார்ந்த, அதாவது பிரான்ஸ் நாட்டை சார்ந்த 2 எழுத்தாளர்கள். 2 பேரும் கன்டெம்பரரிஸ் ஆஃப் பிரெஞ்சு. அப்ப இவங்களுக்கு சமமானவர் யாரு? முல்க்ராஜ் ஆனந்த் அப்படின்னு புகழப்படுறாரு. ஏற்கனவே என்ன சொன்னாங்க? சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சோலா ஆர் பால்சாக் ஆஃப் இந்தியா. இவங்க 2 பேரும் பிரெஞ்சு ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஃபைன். இவருடைய நாவல்ஸ் பாருங்க. அன்டச்சபிள், கூலி. முக்கியமானது பாருங்க. கூலி பிஜிடிஆர்பில அவைலபிளா இருக்குது. முன்னா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவான். கூலி படிங்க. அன்டச்சபிள் படிங்க. கூலி படிங்க. 2 லீவ்ஸ் அண்ட் எ பட். இதுல கேட்ட கேள்வி பாருங்க. செட்ல கேட்டிருக்காங்க. புரோட்டகனிஸ்ட் பேர் என்ன? கங்கு. 2 லீவ்ஸ் அண்ட் எ பட் இதுல இருக்கக்கூடிய புரோட்டகனிஸ்ட். அப்ப என்ன பண்ணுங்க? எடுக்கக்கூடிய, இப்ப நீ ஆர்.கே. நாராயண் பார்த்தாலும் சரி, நிசம் மிசிகல் பார்த்தாலும் சரி, அவங்க ஒர்க் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அதுல ஒரு கேரக்டர் வருதுன்னா, அந்த கேரக்டர தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த கேரக்டர் இதுல உள்ளவங்க. இதுக்கு தான் நம்ம தலைவர் வந்து என்ன பண்றாரு? ரிவ்யூ எழுதினாரு. யாருப்பா ரிவ்யூ எழுதினாரு? ஸ்வார்ட் அண்ட் தி சிக்கிளுக்கு. இப்ப தான் முடிச்சோம். ஆன்சர் மீ. அப்படியே என்ன பண்ணிருங்க? கீழயே ஆன்சர் வச்சுட்டோமா? ஜார்ஜ் ஆர்வெல். ஓகே, ஃபைன். பிக் ஹார்ட் அதனுடைய புரோட்டகனிஸ்ட். அண்ட் தி பிரைவேட் லைஃப் ஆஃப் அன் இந்தியன் பிரின்ஸ். இட் இஸ் ஆட்டோபயோகிராபிக்கல் இன் நேச்சர். நோட் இட். இட் இஸ் ஆட்டோபயோகிராபிக்கல் இன் நேச்சர்.
இவருடைய ஆட்டோபயோகிராபிஸ் வேற பாருங்க. 7 சம்மர்ஸ், தி மார்னிங் ஃபேஸ், கன்வர்சேஷன்ஸ் ஆஃப் ப்ளூம்ஸ்பெரி. இந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுப்பா. கண்டுபிடிங்க யாரெல்லாம். ப்ளூம்ஸ்பெரி குரூப். ஏன்னா இந்த ஒர்க் அவங்கள பத்தின உள்ளது. கன்வர்சேஷன்ஸ் ஆஃப் ப்ளூம்ஸ்பெரி இந்த ஒர்க்ல இந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்ப பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அடுத்த ரைட்டர் ராஜாராவ். 1908, 2000. கன்னட ரைட்டர். சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் தான் உண்மையிலே அதிகம். இந்தியன் லிட்டரேச்சர் பொறுத்தவரைக்கும் சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் தான் இப்ப மாடர்ன் பீரியட்ல அதிக அளவுல இருக்கிறாங்க. ஆனா முந்தைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பெங்கால சார்ந்த ரைட்டர்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. இந்த ரீசென்ட் இந்த மாடர்ன் 1900க்கு அப்புறமா வந்த, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பிரபலம் அடைந்த ரைட்டர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, சவுத் கர்நாடகா, ஆந்திரா, ஈவன் தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் வந்து அதிகமான ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஓகே. ஞாபகம் இருக்கட்டும். இங்கிலீஷ் நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரீஸ் ஹூஸ் ஒர்க்ஸ் ஆர் டீப்லி ரூட்டட் இன் ஹிந்துயிசம். பிகினிங்ல இருந்தது. ஏன்னா கன்வர்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதப்பட்டது. ஓகே. அவருடைய மிக பிரபலமான ஒரு ஒர்க் பாருங்க. சர்பென்ட் அண்ட் தி ரோப். பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஐய வினா வரும். இது பாம்போ அல்லது கயிறோ அப்படின்னு தமிழ் படிக்கும்போது நமக்கு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? சர்பென்ட் அண்ட் ரோப் 1960ல ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல் ரிகவுண்டிங் அ சர்ச் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். உண்மை என்ன? இந்த சர்பென்ட் அண்ட் ரோப் வேற யாரும் இல்ல. யூரோப் அண்ட் இந்தியா. இங்கிலீஷ்காரனும் இந்தியனும். இங்கிலீஷ்காரனும் இந்தியனும். எது உண்மையிலே ரோப், எது உண்மையிலே சர்பென்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம இன்னும் எது பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா, இன்னும் யூரோப்பியன் சிஸ்டம், வெஸ்டர்ன் சிஸ்டம், வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் இன்னும் உயர்த்தி அப்படின்னு நம்ம இன்னும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவனுடைய வாழ்க்கை முறை தான் கரெக்ட். நம்மளுடைய வாழ்க்கை முறை கரெக்ட்டே இல்ல அப்படிங்கிற மாரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். அது மிக மிக தவறானது. ஃபைன். இப்ப ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? சம்மர் எப்படி இருக்குது? கொஞ்சம் ஃபீல் ஃபீல் த சம்மர். நம்ம யூரோப்பியன மாரி வாழணும், வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடி மாடியா கெட்டி கெட்டி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய இயற்கை வாழ்க்கைய நம்மளே தொலைச்சுக்கிட்டோம். ஸ்பெஷலி யார ப்ளேம் பண்றோமோ இல்லையோ, நான் என்ன ப்ளேம் பண்ணிக்கிறேன், எங்க ஊர்க்காரங்கள ப்ளேம் பண்ணிக்கிறேன், எங்க டிஸ்ட்ரிக்ட்காரங்கள ப்ளேம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எங்க டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளா சொன்னேன் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எங்க டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊட்டி மாதிரி இருக்கு. வி பிலாங்ஸ் டூ கேகே. ஐ அம் பிலாங்ஸ் டூ கேகே. சரிங்களா? கேகேல இருக்கக்கூடியவங்க இருந்தா இது வந்து தெரியும். எங்களுக்கு வந்து எங்க கிளைமேட்டே எப்படி இருக்குன்னா, ஊட்டி மாதிரி இருக்கும் எங்க கிளைமேட். எப்பவும் இருக்கும். 365 நாளும் இதமான வெயில், இதமான மழை, மும் அதாவது மும்மாரியும் எங்களுக்கு கிடைக்கும். திருநெல்வேலிக்கு மழை பெஞ்சா கன்னியாகுமரிக்கு மழை கிடைக்கும். கேரளாக்கு மழை பெஞ்சாலும் எங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு மும்மாரி சொல்லுவாங்க இல்லையா? 3 காலகட்டங்கள். எந்த மழை பெஞ்சாலும் எங்களுக்கு சீசன் உண்டு. ஆனா எந்த ஒரு மழைக்கான எந்த அடையாளமும் தெரியாது அடுத்த நாள். இப்ப சென்னை பெரிய டிஸ்ட்ரிக்ட் பெரிய பெரிய நகரங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆகும் மழை பெஞ்சதுன்னா. ஆனா எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் தேய்க்கிறதுக்கான இடம் இருக்குது. பாய்ந்து ஓடுறதுக்கான குண்டு குழிகள் இருக்குது, தோப்புகள் இருக்குது, விளைகள் இருக்குது. அப்படி நெறைய இருக்குது எங்கள்ட்ட. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்களுடைய சம்மர் சீசன் வந்து எங்களால தாங்க முடியல உண்மையிலேயே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெறைய காரணங்கள் சொல்றாங்க. எங்களுக்கு சுனாமில வந்து நாங்க பெரிய பிரச்சனைகள சந்திச்சோம். எங்க டிஸ்ட்ரிக்ட்ல. அதனாலேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க கிட்ட என்ன இருக்குதுன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? ஏன்னா கன்னியாகுமரியில இருந்து நீங்க இந்தியாவ பிடிச்சீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. கேரளால இருந்து அப்படியே வருது. ஓகே. கேரளால இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் அப்படியே அழகா இருக்குது. ஆனா எங்க ஊர் வழியா கிராஸ் பண்ணக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டுல இருந்து அப்படியே போகக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெட்டி வெட்டி எடுத்துட்டாய்ங்க. அ எங்க ஊருக்கு வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர பெருமையா, கெத்தா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு பச்சை பசேல்னு ஆரல்வாய் மொழி நீங்க தாண்டி வருவீங்க. காத்தாடிலாம் சுத்திக்கிட்டு இருக்கும். அதுல இருக்கிறதும் வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்து, வெட்டி எடுத்து, வெட்டி எடுத்து, இங்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை அப்படியே இருக்குது. அவ்வளத்தையும் வெட்டி எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா, கேரளாக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து அ மாநில அரசாங்கத்தின கட்டுப்பாட்டுல இருக்குதா? மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதா? ஏன்னா எங்க ஊர்ல எம்பி இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவரு அவர சொல்றாரு, அவரு இவர சொல்றாரு. மாறி மாறி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஆர் பாவம். அ பாவப்பட்ட மக்களாக நாங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு யாராவது நீங்க நம்மள்ட்ட நெறைய அ டீச்சர்ஸ் வந்து நீங்க இத பார்த்துட்டு இருக்கிறீங்க. சோசியல் அ ஒரு கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா, ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுல இத எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்க முடியும்னா சேர்த்து விடுங்க. ரைட்? ஃபைன். சரி கிளாஸ்க்குள்ள வந்துர்றேன். இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மனவலி எங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு மனவலி. இப்ப எங்களுக்கு மொத்த கிளைமேட்டுமே மாறி போச்சுது. ஈவன் தூத்துக்குடி அ மெம்பர்ஸ் நம்மள்ட்ட இருக்கிறீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. திருநெல்வேலிக்காரங்க இருக்கீங்க. வெள்ளூர்காரங்க இருக்கிறீங்க. ஈரோடுக்காரங்க.
உங்கள எல்லாம் விடவும் இப்ப எங்க டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, வெயில் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க கண்ணு வச்சுட்டீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. எங்களால தாங்க முடியாத ஒரு அளவு. ஃபைன். நான் என்னுடைய குறைகளை உங்க முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ, இத முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒரு ஆள் கிட்ட கொண்டு சேர்க்க முடியும்னா, நீங்க கொஞ்சம் சேர்த்து விடுங்க. ரைட். ஃபைன். நீங்க இத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா, ஜஸ்ட் நீங்க YouTube சர்ச் பண்ணுங்க. கேகே டிஸ்ட்ரிக்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்னுடைய ரியல் சிட்யூவேஷன்னு போடுங்க. நெறைய வீடியோஸ் அதுல இருக்குது. வண்டி வண்டியா 100 வண்டிகள் ஒரு நாளைக்கு வந்து இந்த மலைய உடைச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆ ஸோ, ஏதாவது உங்களால முடிஞ்சத இதுக்கு பண்ணி விடுங்க. ரைட். ஃபைன். கிளாஸ்க்குள்ள வந்துருவோம். தி சர்பென்ட் அண்ட் தி ரோப் dramatized the relation between இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர். சொன்னோம் இல்லையா? இந்திய, மேற்கத்திய கலாச்சாரங்கள கம்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடியது தான் இந்த சர்பென்ட் அண்ட் தி ரோப். நமக்கு தெரியும் சர்பென்ட் அப்படிங்கிறது இல்யூஷன். ரோப் தான் ரியாலிட்டி. அதுதான் உண்மை. அது பாம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாம்பு இல்ல. அது கயறு தான். அப்படிங்கிறது மாரி தான். நீ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர பெருசா நெனச்சேன்னா, அது உண்மை இல்ல. உண்மை இதுதான். உண்மை வந்து நம்ம வாழ்ந்த கலாச்சாரம் தான் உண்மை. சரியா? ஃபைன். தி நாவல் கந்தப்புறா, அனதர் ஒன். இந்த இந்தியன்னஸ், அதாவது நாட்டுப்பற்று, பேட்ரியார்க் அந்த ஒரு திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்ல இருக்கும். கந்தப்புறா, சர்பென்ட் அண்ட் தி ரோப், இவருடைய இன்னொரு ஒர்க் இருக்குது. அதுல எல்லாத்துலயுமே இதுதான் இருக்கும். ஓகே. இம்பாக்ட் ஆஃப் காந்திஸ் டீச்சிங்ஸ். கந்தப்புறா இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் பிஜிடிஆர்பி. முல்க்ராஜ் ஆனந்தனுடைய கூலி அவைலபிளா இருக்குது. ராஜாராவனுடைய கந்தப்புறா அவைலபிளா இருக்குது. காந்திஜியினுடைய கொள்கைகள். அது என்னது? நான் வயலன்ட். அதாவது வன்முறை இன்மை. சண்டை போடக்கூடாது. அமைதி வழியில வந்து போராடணும். அதெல்லாம் பத்தி இதுல சொல்லியிருப்பாரு. கந்தபுராவுடைய புரோட்டகனிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இவருக்கு ஒரு அவார்டு குடுத்துருக்காங்க. ராஜாராவுக்கு ஒரு அவார்டு குடுத்துருக்காங்க. அந்த அவார்டுக்கு பேர் பாருங்க. நியூஸ் நியூ ஸ்டேட். கெட் த கரெக்ட் ஸ்பெல். நியூ ஸ்டேட்ஸ். ஓகே. இன்டர்நேஷனல் பிரைஸ் ஃபார் லிட்டரேச்சர் இன் தி இயர் 1998. ஓகேங்களா? இதுதான் அந்த அவார்டு. ஒரு இறக்க மாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரெக்கை மாரி இருக்குது. அத ஒரு உலோகத்துல பண்ணி குடுக்குறாங்க. திஸ் இஸ் த அவார்ட். இதே மாரி சில்ட்ரனுக்கு ஒரு அவார்ட் இருக்கு. இதே நியூ ஸ்டாட்ல சில்ட்ரனுக்கு ஒரு அவார்ட் இருக்குது. அது என்ன அவார்ட்ங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. கூடவே இந்த அவார்ட எந்த நாடு வழங்குது? இது வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, நோபல் பிரைஸ்க்கு ஈக்குவலான ஒரு அவார்டுன்னு சொல்றாங்க. ஸோ இத எந்த நாடு வழங்குது? எந்த அமைப்பு வழங்குது? அப்டிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கல்வி நிறுவனம் வழங்குது. க்ளூ அதுதான். ஒரு கல்வி நிறுவனம் இத வழங்குது. Return to the theme of Gandhism in the short story collection. Cover of the Barricades. Cover of the Barricades. Again Gandhism. Great Indian Way, a life of Mahatma Gandhi. It's a biography. மகாத்மா காந்தியினுடைய ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. மகாத்மா காந்தி சத்திய சோதனை அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. தமிழ்ல வந்து சத்திய சோதனை. இங்கிலீஷ்ல அதனுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. கண்டிப்பாக இது கேட்கலாம். காந்திஜி வந்து நம்ம வந்து சிலபஸ்லலாம் படிக்க மாட்டோம். ஆனா ஆட்டோபயோகிராஃபில காந்திஜியோடையத நெட்லயே கேட்டிருக்காங்க. தயவு செய்து படிச்சு வச்சுக்கோங்க. நானே சொல்லிடுறேன். அம் மை எக்ஸ்பெரிமென்ட்ஸ் வித் ட்ரூத். மை எக்ஸ்பெரிமென்ட்ஸ் வித் ட்ரூத். ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்திஜியினுடைய ஆட்டோபயோகிராஃபி ஞாபகம் இருக்கட்டும். காந்திஜிய பத்தி தலைவர் எழுதின பயோகிராஃபி எதுன்னு கேட்டீங்கன்னா, கிரேட் இந்தியன் வே, லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி. அடுத்தது கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் 1965ல வெளிவருது இந்த ஒர்க்கு. வாஸ் மெட்டாபிசிக்கல் காமெடி தட் ஆன்சர்ஸ் பிலாசபிக்கல் கொஸ்டின். அதாவது தான் விட்டு சென்ற, அதாவது நெறைய கேள்விகள் கேட்போம். அப்படியே விட்டுட்டு போயிருவோம். தத்துவ ரீதியில வந்து நெறைய கேள்விகள கேட்போம். நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, அத பாதியில விட்டுட்டு போயிருவோம். அந்த மாரி கேள்விகளுக்கு ஆன்ஸர் பண்ணியிருக்காரு அந்த ஒர்க்ல. கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர். அவருடைய நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டினுக்காக கந்தபுரா, சர்பென்ட் அண்ட் தி ரோப், கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர், காம்ரேட் கிரிலோவ், செஸ் மாஸ்டர் அண்ட் ஹிஸ் நாவல்ஸ். இது வந்து ஷார்ட் ஸ்டோரீஸ். ஓகேங்களா? நான் ஃபிக்ஷன், சேஞ்சிங் இந்தியா, அன் ஆந்தாலஜி, கிரேட் இந்தியன் வே பார்த்துட்டோம். பாருங்க. அடுத்தது ஒரு ஃபைனான ரைட்டர். சோரோடட். ரொம்ப எளிமையான ரைட்டர். ஏன்னா, நான் யுஜில படிக்கும்போது எல்லா ஒர்க்குமே இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல ரொம்ப கடினமாக இருந்தது. பிகாஸ் ஐ அம் பேசிக்கலி ஐ அம் ஃப்ரம் தமிழ் மீடியம். சரிங்களா? நான் தமிழ் மீடியத்திலருந்து உள்ள போய் ஏறும்பொழுது, பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்ட்ன்னு வச்சுருவாங்க. கலிவர்ஸ் டிராவல்ஸ்ன்னு கொண்டு வச்சுருவாங்க. சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து, ஹெல்லு எது கண்டாலும் எனக்கு பிடிக்காது. பட் இந்த இந்தியன் லிட்டரேச்சர் அப்படின்னு வந்தாலே நமக்கு ஒரு தனி ஒரு ஒரு இன்பம் வந்துரும். ஏன்னா, நம்ம ரீஜன் சார்ந்த ஒரு எழுத்து, நம்மள பத்தி எழுதியிருக்காரு அப்படிங்கிறபோது நல்லாருக்கும். அதுல இந்த டோருட்டட்ட நான் பிஜி படிக்கிற வரைக்கும் ஒரு ஆண் எழுத்தாளர் அப்படின்னு தான் நெனச்சேன். டோருடட் பேர பாருங்க. டோருடட். அப்போ ஒரு ஆண் எழுத்தாளர் மாரி தான் இவங்க இருந்தாங்க. அவங்களுடைய போயம் எல்லாம் படிச்சாச்சு. அத வச்சு எஸ்ஸேயும் எழுதியாச்சு. பாஸும் ஆயாச்சு. எம்.ஏ பாஸ் ஆயாச்சு.
ஆனா அதுக்கப்புறம் தான் இது ஒரு பெண் எழுத்தாளர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் இது பெண் எழுத்தாளர் அப்படிங்கிறது தெரியாது? ட்ரை டூ கிவ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? பாருங்க டோர்டட் ஒரு அழகான ஒரு பெண் எழுத்தாளர். ரொம்ப சிம்பிளா எழுதுவாங்க. இது இவங்க ஆணா, பெண்ணான்னு தெரியறதுக்குள்ளயே மெனி ஆஃப் தெம் அ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேனா இருப்போம். ஏன்னா, அவங்களுடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப எளிமையா இருக்கு. நமக்கு ரொம்ப ஈஸியா இருந்தா தானே நம்ம ரொம்ப படிப்போம் இல்லைங்களா? அத வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுருவோம் ஈஸியா இருந்ததுன்னா. இவங்களுடைய லோட்டஸா இருக்கட்டும், லக்ஷ்மன் அப்படிங்கிற போயமா இருக்கட்டும், சின்ன போயம் ரொம்ப அருமையா இருக்கும். ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. இட்ஸ் அவைலபிள் இன் பிஜிடிஆர்பி. டோரடட்னுடைய எல்லா ஆந்தாலஜியும் நீங்க படிச்சு தான் ஆகணும். பிஜிடிஆர்பி பிரிப்பேர் பண்றீங்களா? அப்படியே என்ன பண்ணிருங்க, டோரடட்ட நல்லா காணாம படிச்சு வச்சுக்கங்க. நம்ம பார்த்த ரைட்டர்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாரும் பிஜிடிஆர்பில இருக்கக்கூடியவங்க. அப்ப அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்க. இங்கிலீஷ்லயும் எழுதுவாங்க, பிரெஞ்சுலயும் எழுதுவாங்க. அவங்க அப்பா பேர் பாருங்க, கோவிந்த் சந்திர தத், சிஸ்டர் அரு, பிரதர் அர்ஜு. டேக் த பாயிண்ட்ஸ். இவங்க வந்து பேசிக்கலி ஒரு ஹிந்து ஃபேமிலி பா. ஹிந்து ஃபேமிலி. பட் தே கன்வெர்ட்டட். பிகம் கிறிஸ்டியன். ஆனா, இதுல டோரடட்டுக்கு உடன்பாடு இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஸ்டில் அவங்க வந்து எழுத்து முழுக்க முழுக்க ஹிந்து ஃபேவரிசம், ஹிந்துயிசம் சார்ந்து தான் எழுதியிருக்காங்க. உங்களுடைய எழுத்துக்கள் படிச்சீங்கன்னா தெரியும். ரொம்ப சிறு வயதில இறந்துட்டாங்க. 21 வயசு. ஓகேங்களா? போயட், நாவலிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். எந்த ஊர்க்காரங்க? கல்கட்டா. நான் சொன்னேன். ஏர்லியர் பீரியட்ல இருந்தவங்க எல்லாம் பெங்கால் ரைட்டர்ஸ். பெங்காலில ஊறிப்போன ரைட்டர்ஸா தான் இருப்பாங்க. ஓகே. ஃபைன். ஷி டிரான்ஸ்லேட்டட் சம் சானட் ஆஃப் டி. கிரமோண்ட். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. இந்த டி அப்படின்னு வச்சாச்சுன்னா அவங்க பிரெஞ்சுக்காரங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் பிரெஞ்சுக்காரங்களா இருப்பாங்க. இங்க பாருங்க இவங்களும் பிரெஞ்சுல ரொம்ப ப்ராப்ளமா இருக்காங்க. ஓகே. இந்த டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு நேம். அ டி மியூங், டி லோரிஸ் இதெல்லாம் யார இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரைட்டர்ஸ்ப்பா. பிரான்ஸ்க்கு போய் ஒரு ஆள் இவங்கள டி மியூங், டி லாரிஸ்னால ரொம்ப இன்ஸ்பயர் ஆயி, இங்கிலீஷ் லிட்டரேச்சர்க்கு ஒரு தொடக்கமே குடுத்தாரு. யார் அவரு? ட்ரை டூ ஆன்ஸர். சோ, அந்த சானட்ஸ இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஷி இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ரைட்டிங் விமன் ஆஃப் இந்தியா. இங்கிலீஷ்ல எழுதின முதல் பெண் கவிஞர் அப்படின்னு அ பாவிக்கப்படுறாங்க. சரோஜினி நாயுடு நமக்கு தெரியும். கவிக்குயில். இந்தியாவின் கவிக்குயில் என்று அழைக்கப்பட்ட சரோஜினி நாயுடுக்கும் முன்னாடி எழுதினவங்க இவங்க. ஓகே. ஃபைன். கூஸ், எட்மண்ட் கூஸ் அஸ் அ கிரிட்டிக் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. "தட் brought with her from Europe a store of knowledge." மேற்கத்தியத்திலிருந்து அறிவ அப்படியே இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. "That would have sufficed to make an English or French girl seemed learned." பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கிறாங்க. பிரெஞ்சு, இங்கிலீஷ் கேர்ள் மாரியே இருக்கிறாங்க. உங்களுடைய வொர்க் பாருங்க. எல்லாம் பிரிஸ்கிரைப்ட் பா. எல்லாம் நமக்கு யுஜில பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம். அவர் கேஷ்யூ ட்ரீ, ட்ரீ ஆஃப் லைஃப், லோட்டஸ், பொக்மேரி, அப்புறம் லக்ஷ்மன் ஒரு ஒர்க் இருக்குது. அதில நம்ம இதில விட்டுட்டோம். சேர்த்து எடுத்துக்கங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நாவல் இன் பிரெஞ்ச் பாருங்க. இவங்களுடைய ஒரு நாவல். லீ ஜோனல் டி பெட்மாய்சலி டி அர்வஸ். பிரெஞ்சுல இருக்கிறனால அப்படி இப்படி இருக்குது. கொத்தி கொத்தி போட்ட மாரி இருக்குது. ஓகே. 1879ல வெளிவருது. அவங்க இறந்த அப்புறம் வெளிவருது இது. போஸ்ட்ஹுமஸ்லி. பினாக்கா ஆர் த யங் ஸ்பானிஷ் மெய்டன். இது இங்கிலீஷ்ல அவங்க வெளியிட்ட முதல் அ இங்கிலீஷ் நாவல். ஓகேங்களா? ஸ்ரீ அரபிந்தோ. நமக்கு தெரியும் அரவிந்தோ அப்படிங்கிறது நம்ம சவுத்ல ரொம்ப ஃபேமஸான பெயர். 1872 டூ 1950. இவர பார்த்தாச்சுன்னா ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஒரு செயிண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸ்ரீ அரவிந்தோ. பேர்லயே அப்படி ஸ்ரீ அரவிந்தோ ரொம்ப ஒரு பக்தி மார்க்கமா இருக்குது. இவருடைய வொர்க்ஸும் அப்படிதான். ரொம்ப ஹோலினஸ், பிலாசபிக்கலா அப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஸ்ரீ அரவிந்தோட வொர்க்கு. இந்தியன் நேஷனலிஸ்ட், பிலாசபர், யோகி, குரு அண்ட் போயட். எல்லாமே அவர் கடைமொழி தான். ஓகேங்களா? ஒரு சாமியாரும் கூட, ஒரு எல்லாருக்கும் சீடர்களுக்கு அருள்வாளிக்கக்கூடிய ஒரு குரு, கவிஞர். ஹிஸ் விஷன்ஸ் ஆன் ஹியூமன் புரோகிரஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எவாலுவேஷன் இதெல்லாம் புதுசா லிட்டரேச்சர்குள்ள கொண்டு வராங்க. அதுவரைக்கும் யாரும் இத பத்தி சொல்லல. உண்ம அதுதான். இவரும் டாகூர், டாகூர் 2 பேருடைய வொர்க்கும் படிச்சீங்கன்னா, எது யாருடைய வொர்க்ன்னு கண்டுபிடிக்க முடியாது. 2 பேருமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான வொர்க் தான் எழுதுவாங்க. டாகூரும் அப்படிதான். பக்தி மார்க்கத்துல தான் எழுதுவாரு. ஸ்ரீ அரபிந்தோவும் பக்தி மார்க்கத்துல தான் எழுதுவாங்க. அரபிந்தோ இம்ப்ரிஷன்ட் பை த பிரிட்டிஷ். ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழ அடிமைப்படுத்தப்பட்டார். எதுக்கு? ரைட்டிங். ஜெயில்ல பிடிச்சு போட்டாங்க. ரைட்டிங் ஆர்டிகல் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. எங்க ஊர நீ ஆட்சி பண்றியா? யாருடா நீயி? அப்படிங்கிற மாரி எழுதினாரு. தூக்கி உள்ள போட்டாய்ங்க. ஆனா, அதுக்கப்புறம் இவர் வந்து டுவர்ட்ஸ் த சொசைட்டி நெறைய சேவைகள் இவர் வந்து பண்ணியிருக்காரு. இவருடைய ஆசிரமம் இன்னும் இருக்குது. சவுத் இந்தியால. எந்த இடம்ங்கிறத சொல்லுங்கம்மா?
அரவிந்தோ ஜாயின்ட் த இந்தியன் மூவ்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்திய தேசிய இயக்கம், சுதந்திர போராட்டத்திற்கான தேசிய இயக்கத்துல இவரும் பங்கேற்றார். ஒர்க் பாருங்க. த லைஃப் டிவைன். ஃபுல் டைட்டில் பாருங்க. which deals the theoretical aspects of integral yoga and சாவித்ரி. இன்டெக்ரல் யோகா இதோட ஒண்ணு முடியுது. த லைஃப் டிவைன் அப்படிங்கிறது யோகா பத்தி சொல்லுது. இது ஒரு ஒர்க். அடுத்தது பாருங்க. சாவித்ரி அப்படிங்கிறது இன்னொரு ஒர்க். இவருடைய ஃபேமஸான ஒர்க் எதுன்னு கேட்டீங்கன்னா சாவித்ரி தான் நான் சொல்லுவேன். ஓகே. எது? இந்த மகாபாரதத்துல இருந்து எடுத்து ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட காப்பி பண்ணி வச்சிருக்கிறார். அவருடைய ஒர்க் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தத்துவங்கள் அத சார்ந்து தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் வேதாஸ், உபனிஷாஸ் அண்ட் பகவத்கீதா. ஓகேங்களா? 4 வேதங்கள், 18 உபனிஷங்கள் அண்ட் பகவத்கீதா மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு சின்ன பார்ட் கீதை. அத சார்ந்து தான் இருக்கும். நோபல் பிரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா கொடுக்கல. சரிங்களா? 1453 அமைதிக்கான நோபல் பிரைஸும் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா கொடுக்கல. எல்லாம் நாமினேஷனோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்தியாவில இருந்து இலக்கியத்துக்காக நோபல் பரிசு வாங்கின ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, டாகூர் மட்டும் தான். திரும்ப திரும்ப சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி பீஸ் அமைதிக்காக நோபல் பிரைஸ் வாங்கினது யாராவது இந்தியால இருக்காங்கன்னா இருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மதர் தெரேசா. ஓகேங்களா? அன்னை தெரேசாவும், இப்போ கைலாஷ் சத்யார்த்தி கடைசியா ஒரு 7, 8 வருஷம் ஆயிடுச்சு இது அவர் வாங்கியும். சரிங்களா? கடைசியா வாங்கினது அவர்தான். கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவரு. யார் கூட அவர் சேர்ந்து வாங்கினாருப்பா? அவங்க வந்து ஒரு லிட்டரரி பெர்சனா இப்ப பாவிக்கப்படுறாங்க. இந்த கைலாஷ் சத்யார்த்தி வந்து அவார்ட் வாங்கினார் இல்லீங்களா? அவங்க கூடயே ஒரு சின்ன பொண்ணுக்கு, நம்ம ஏசியாவுடைய கண்ட்ரில இருந்த ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சின்ன பெண், டெரரிசம்ல வந்து அட்டாக்குக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பெண் கல்விக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க வந்து மெமோயர் எழுதியிருக்காங்க. அவங்க மெமோயர நம்ம நெட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த கைலாஷ் சத்யார்த்தி வந்து அ பீஸுக்கான அமைதிக்கான நோபல் பரிச வாங்குனாரு. 2 பேருமா சேர்ந்து கைலாஷ் சத்யார்த்தி அண்ட் இந்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய பேர் வந்து எம்ல ஆரம்பிக்கும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே. ஃபைன். அரவிந்த் ஸ்டார்ட்டட் அ மந்த்லி பிலாசபிக்கல் மேகசின் கால்ட் ஆர்யா. ஓகேங்களா? ஆர்யா அப்படிங்கிறத ஆரம்பிச்சாரு. ஆரிய சமாஜம் நேத்து பார்க்க சொன்னேன். ராஜாராம் மோகன் ராயுடைய பிரம்ம சமாஜத்த பார்க்க சொன்னேன். ஆரிய சமாஜத்த பார்க்க சொன்னேன். பார்த்தீங்களான்னு தெரியல. பார்க்கலைன்னா தயவு செய்து போய் பாருங்க. யார் அத ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது. தென் லெட்டர்ஸ் ஆன் யோகா 3 வால்யூம்ல வெளிவந்திருக்கு. தி அமெரிக்கன் பிலாசபர் கென் வில்போ கால்ட் அரபிந்தோ இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் மாடர்ன் பிலாசபர் சேஜ். ஒரு தத்துவ சாமியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நவீன தத்துவ சாமியார் அப்படின்னு இருக்காரு. அவருடைய ஒர்க் பாருங்க. சாவித்ரி இதுதான் நிறைய பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. த லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, தாட் தி பாராக்ளிட். இது பிஜிடிஆர்பில இருக்கு. ஓகே, பிஜிடிஆர்பில இருக்கு. தாட் தி பாராக்ளிட். ஹிம்ஸ் டு தி மிஸ்டிக் ஃபயர். சரி. இன்னைக்கு ரைட்டர்ஸ நான் அந்த அரவிந்தோவோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெய்ட் அவே எங்க வந்துடுறேன் அப்படின்னா, இந்தியன் லிட்டரேச்சர்ல நேத்து ஒரு கேள்வி பார்த்தோம். சரிங்களா? தலித் லிட்டரேச்சர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் நேத்து காமிச்சேன் உங்களுக்கு. இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு 3 கேள்வி. எப்படி யாரெல்லாம் கேட்டிருக்காங்க. கமலாதாஸ் நம்ம இதுவரைக்கும் பார்க்கல. ஸோ நீங்க ஒரு நோட்ஸ் போட்டுருங்க. கமலாதாஸுக்கு வந்து ஒரு நோட்ஸ் போட்டு, எப்படிப்பட்ட ரைட்டர் அவங்க? முதல்ல அவங்க வந்து ஒரு பொயட்டா, நாவலிஸ்ட்டா அப்படிங்கிறத முதல்ல ஃபைண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுக்கு ஆன்ஸர் பண்ணுங்க. ஈஸியா முடியும். அன் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் குடுத்திருக்காங்க. இது என்ன? ஷார்ட் ஸ்டோரியா? முதல்ல விஷயமே அதுல அதான். ஷார்ட் ஸ்டோரியா? ஆட்டோபயோகிராஃபியா? எஸ்ஸேயா? போயமா? இவங்க முதல்ல என்ன ஜர்னர் எழுதக்கூடியவங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப அழகா முடிஞ்சிரும். சரி இதுல என்ன தீம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இதுல ஃபெமினிசம் பேசியிருக்காங்க. ஓகே, ஃபெமினிசம் பேசியிருக்காங்க. உங்க ஜெண்டர் ரைட்ஸ் இருக்குது. அப்ப ஃபெமினிசம் பேசியிருக்காங்களான்னு உடனே 3 சூஸ் பண்ணிறாதீங்க. நான் ஒரு க்ளூ மட்டும் தர்றேன். இட் இஸ் நாட் அன் எஸ்ஸே. இட் இஸ் நாட் அன் எஸ்ஸே. அப்ப ஃபைண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இது எல்லாமே இன்னைக்கு பார்க்கிறது எல்லாமே யுஜிசி நெட் 2023 டிசம்பர்ல கேட்ட கேள்விப்பா. கடைசி கொஸ்டின் பேப்பர்னுடைய அனாலிசிஸ். த கல்கட்டா குரோமோசோம். த கல்கட்டா குரோமோசோம் 1995 இஸ் a நாவல் எக்ஸ்ப்ளோரிங் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். யாரால எழுதப்பட்டது? யார் எழுதுனாங்க? டாகூரா? 1995. ஸோ கொஞ்சம் லாஜிக்கலா சிந்திச்சா டாகூர கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்? டாகூர் 1995ல போய் சேர்ந்தாச்சு.
ஆ அவர்லாம் ரொம்ப ஏர்லியராவே ஏன்னா 1913ல அவருக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஞாபகம் இருக்குங்க இல்லைங்களா? 1913லயே வாங்கிட்டாரு. இந்தியாவிலேருந்து வாங்கின முதல் மனுஷனே அவர்தான். ஓகேங்களா? அப்போ டாகூர் போயாச்சு. 1995ல இவர் எழுதியிருக்க வாய்ப்பில்ல. இப்ப யாரெல்லாம் கன்டெம்பரரிஸ் இவர இன்னைக்கு பார்த்தோம். இவரு இந்த டைம்ல வாழ்ந்திருக்கிறாரு. ராஜாராவ் இந்த காலத்துல வாழ்ந்திருக்காரு. அமிதவ் கோஷும் இந்த காலத்துல வாழ்ந்திருக்காரு. அத நான் ஷூரா சொல்லிர்றேன். இந்த 3 பேர்ல யாரு? ஃபைண்ட் இட். நான் சொல்லிர்றேன். இந்த 3 பேர்ல ஒரு ஆளு தான். இந்த 3 பேர்ல ஒரு ஆளு தான் கவுண்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு நான் ஃபிக்ஷனே எழுதியிருக்காங்க. கவுண்ட் டவுன். இந்த கவுண்ட் டவுன் எத பத்தினதுன்னா, நமக்கெல்லாம் அப்துல் கலாம் தெரியும் இல்லைங்களா? அப்துல் கலாம் தெரியும். இந்த அப்துல் கலாம்னுடைய ஒரு சாதனை பொக்ரைன் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்க்கு தலைமை தாங்குனது அப்துல் கலாம்னு சொல்லுவோம். வாஜ்பாய்ன்னு சொல்லுவோம். பெரிய சாதனை இந்தியாவுனாலயும் நியூக்ளியர வந்து கையாள முடியும் அப்படிங்கிறத உலகத்துக்கு காமிச்சாங்க. ஆனா, அதுக்கு பின் விளைவுகள் என்னலாம் இருந்தது அப்படிங்கிறத நாம வந்து ஹிஸ்டரி நமக்கு சொல்ல மறந்துடுச்சுது. சரிங்களா? பொக்ரானுடைய நிலைமை என்ன ஆச்சுது? அத சுத்தி வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன ஆச்சுது அப்படின்னு, இந்த கல்கத்தா குரோமோசோம்னுடைய ஆதர் ஒரு வொர்க் எழுதியிருக்காரு. அதுக்கு பேரு கவுண்ட் டவுன். இட்ஸ் a நான் ஃபிக்ஷன் வொர்க். ஓகே. ஆதர ஃபைண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? பண்ணிட்டு இந்த கவுண்ட் டவுனை பத்தியும் படிச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட் கிவன் அண்டர்? சரி ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இதுக்கு ஆன்ஸர் தேட வேண்டியது இல்ல. இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோமான்னு பாருங்க. ஆர்.கே. நாராயண், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்னுடைய சம்மரி முடிச்சிட்டீங்களா? அத பாருங்க. மனோகர் மால்கோக்ன இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. நாட் அ ரொம்ப பிரிஸ்கிரைப்டான ரைட்டரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ராஜாராவ் பார்த்துட்டோம். கந்தபுரா படிக்க சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. பார்த்தீங்களா? படிக்க சொன்னது எல்லாமே கேட்டிருக்காங்க. சசி தரூர் இன்னும் பார்க்கல. பார்ப்போம் நாளைக்கு. தி கிரேட் இந்தியன் நாவல் கண்டிப்பா படிங்க. ஒரு மித்திக்கல் பேஸ்டான ஒரு வொர்க்குப்பா. மகாபாரதா இருக்குது பார்த்தீங்களா? அந்த மகாபாரதாவ ரீரைட் பண்ணியிருப்பா. தி கிரேட் இந்தியன் நாவல்ல. கொஞ்சம் படிங்க. அருந்ததி ராயினுடைய காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் புக்கர் பிரைஸ் வாங்கி கொடுத்த ஒரு வொர்க்கு. சரி. அப்ப நம்ம பார்க்காத ஆளு. சசி தரூர படிங்க. அருந்ததி ராய படிங்க. மனோகர படிங்க. இவங்க 3 பேரையும் புதுசா நோட்ஸ்ல எடுத்துக்கங்க. எடுத்த பிற்பாடு இந்த வொர்க்கினுடைய இயர்ஸ் எப்ப பப்ளிஷ் ஆச்சுது அப்படிங்கிறத போட்டு இந்த குரோனாலஜிய கண்டுபிடிங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வைங்க. நான் இப்ப கோடு கீடுலாம் வரைஞ்சுட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்க பேக்ல போனீங்கன்னா, இதனுடைய ஃப்ரெஷ் பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அத எடுத்து என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த 3 பேருக்கான நோட்ஸையும் எடுத்துட்டு, பின்னாடி இதுக்கான ஆன்ஸர் குடுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. டியர் ஃபிரெண்ட்ஸ், நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போறோம். அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல கிளாஸ முடிச்ச பின்ன வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா, அ புதுசா புதிய ரைடர்ஸ் ஏதாவது கிடைச்சாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக முயற்சி திருவினையாகும். ரைட்? தேங்க் யூ.